ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு அவர் சேனல் லைஃப் யூ ஜேர்னி Y2K. உங்கள் பிரகாஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வரோம். ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 60% தெரிஞ்ச இடம்லாம் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய தெரியாத இடம்லாம் இருக்குது. ஸோ அதை எந்தெந்த இடம் நாங்கள் போகலைங்கிறத போனவங்க பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த இடங்கிறத மிஸ் பண்ண இடங்கிறத நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கமெண்ட்ஸில் போட்டால் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எங்கெல்லாம் போனோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஸ்ரீநகர், அதுலேருந்தே கணக்கெடுத்துனா இந்த 0 ஜுவாசிலா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் போகிற வழியில் இருக்குது. அந்த இதை பார்த்துட்டோம், ஜுவாசிலா பாஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு இது அதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து கார்கில் போனோம். கார்கில்லேருந்து அப்படியே லேக்கு வந்தோம். லேலேருந்து கார்த்துங்லா பாஸ் போனோம். கார்த்துங்லா பாஸ்லேருந்து ஹண்டர் போனோம், லூப்ரா வேலி. அங்கேருந்து அதை முடிச்சுட்டு அப்படியே எங்கே போனோம்னா இது பெங்காக் லேக் போனோம். அந்த பெங்காக் லேக்கை பார்த்துட்டு நேராக வந்து ஹன்லே வந்தோம். ஹன்லேயில் வந்து ஒரு அந்த இது ஒரு என்னது இது நம்ம போர் நினைவு சின்னம் ஒன்று, அதை போய் பார்த்தோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்து நேராக ஹன்லே வந்துட்டோம். உணர் வாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிடலாம். நான் இந்த இடம் விட்டா அப்புறம் எதுவும் இடம் கிடைக்காது. லைட்டாக சின்ன ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுலாம். வாங்க, டீ சாப்பிடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஆர்மி கேன்டீன். இது இங்கே வந்து லைட்டாக ஒரு டீயோ அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸோ ஏதாவது சாப்பிட்டு போகலாம் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஆர்மி கேன்டீன் எல்லாமே வந்து ஃபுட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுவும் எக்ஸ்பர்ட் அந்த சமோசா பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் செய்கிறாங்க. உண்மையிலே நம்ம ஊர் சமோசா எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு, செமையா இருக்கு. அழகிய கிராமம் லடாக். என்ன கிராமம் இது? ரோங்கோ. ரோங்கோவா? இதுதான் ரோங்கோன்ற கிராமம். ஸோ இந்த இடம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா கொஞ்சம் இதுவாக இருக்குது. பாலைவனம் தான், பட் ஆனால் கொஞ்சம் பச்சை பசங்க அழகாக தண்ணி போகிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கிலேயிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி நைட்டில் வந்ததால் நீங்கள் ஒன்றுமே தெரியல. மெமரி கார்டும் ஃபுல் ஆகிடுச்சு, பேட்டரியும் தீர்ந்துச்சு, அதனால் எடுக்க முடியல. அன்னைக்கு நைட்டு வந்ததில் எதுவுமே தெரியல. இங்கே கொஞ்சம் ஒரே டென்ஷன். இந்த டென்ஷனில் உடம்பு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. பயங்கரமான தலைவலி, இந்த மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணிட்டேன். அதனால் இங்கே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சைட்டில் தான் ஒன்றுமே தெரியல. அவ்வளோ ஒரு இருட்டில் வந்தோம். ஸோ இப்போ பகலில் போகும்போது அது தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே புழுதி புயலில் தான் அடிச்சுட்டு இருந்தது நைட்டு வரும்போது. இடம் என்னன்னே தெரியல எங்களுக்கு. இதில் பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா மண்ணிலலாம் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். ரோடே இல்லாமல் ரோடு இருந்திருக்கு, அது ஃபுல்லாக வந்து மண் அடித்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு அரை அடிக்கு மண்ணாக இருந்தது. ஸோ அது மாதிரி இடத்துல ஓட்டிகிட்டு வந்தோம். அப்போல்லாம் ஒன்றும் பயங்கர பெஜாராக இருந்தது. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமேனு சொல்லி ஒரு வருத்தமாக இருந்தது. இந்த இரும்பு பிரிட்ஜெலாம் எடுத்திங்கன்னா ஏறுனது தெரிஞ்சுது. ஆனால் தட 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 தடன்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டு இருந்தது. ஆனால் இரும்பு பிரிட்ஜெலாம் தெரிஞ்சு, இதெல்லாம் வந்து விசிபிளாக தெரிஞ்சுது. லைட் நல்லா வெளிச்சமாக அடிச்சது. இந்த ரோட்டில் இது மாதிரி போகும்போது தான் ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. சைடில் என்ன இருக்குன்னே தெரியல. இந்த ஆஃப் ரோட்லாம் நல்லா க்ளீனாக தெரிஞ்சுது. ஒரு ரஜினி படத்தில் ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன், கண்ணை கட்டி கூப்பிட்டு போயிடுவாங்க. மறுநாள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சத்தத்தை வச்சுக்கிட்டே போவாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, டெமாலிஷ் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த சத்தம். ஒரு இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியோட சத்தம் கேட்கும், தடாக் 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 தடாக்னு சத்தம் கேட்கும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரயில்வே லெவல் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் போகிற சத்தம். அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு கரெக்டாக போவாங்க. அந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. நேற்று எங்களை வந்து கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. இன்றைக்கி காலம்பரை அந்த சவுண்டெல்லாம் வச்சுட்டு அந்த ரோடை ஃபாலோ பண்ணிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு பயங்கரமாக இருந்தது. ஆனால் நேற்று சரியான த்ரில்லிங். என்ன
என்ன ஆகும் ஏதாகும்னே தெரியல. ஃபுல் இருட்டு. உங்கள் வண்டி லைட் மட்டும் தான், அது ஒரு வண்டி லைட் சைட்லாம் எதுவும் அடிக்கல, நேராக ரோடு அடிச்சுது. ஒரு சில இடத்துல வந்து ரோடு இதெல்லாம் செம சாஃப்டாக இருந்தது. இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா வந்துட்டு இருந்தது. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த புழுதி புயல் தாங்க பயங்கரமாக இருந்தது. வண்டி ஃபுல்லாக மண்டு தான். அதுதான் அந்த திரும்ப அதை பேசும்போது மெமரி கார்டு ஞாபகம் தான் வந்து நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ கூட அந்த மெமரி கார்டை பற்றி பேசினா, ஐயோ மெமரி கார்டு விட்டுட்டோமே போயிடுச்சேன்ற ஃபீலிங் கூட இருக்குது. ஆனால் 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு இதுலேயும் வந்து ஃபுல்லாக மெமரி கார்டு ஃபுல் ஆயிடுச்சு. இன்னொரு புது மெமரி கார்டு தான் அவர் தொலைச்சிட்டாரு. போட சொன்னா எங்கேயோ தொலைச்சி விட்டாரு. ஸோ என்ன பண்ணுறது மெமரி கார்டு இல்லாமல்? ஒரு மெமரி கார்டு வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஹைதராபாத்துக்கு முன்னாடியே கரெக்ட் ஆயிடுச்சு அங்கேருந்து வரும்போதே. அந்த ஒரு வீடியோவும் போயிடுச்சு, இந்த ஒரு வீடியோவும் போயிடுச்சு. ஸோ 2 வீடியோ வந்து இது இல்லாமல் போயிடுச்சு. ஒரே இதுக்கு தீர்வு என்னன்னா, நம்ம ஹேம்நாத் எடுத்த படத்தில் தான் நம்ம ஏதாவது வாங்கி நம்ம முன்னாடி போகும்போது அவன் எடுத்திருந்தானா அதை எடுத்து நான் போடணும். இல்லைனா நீங்கள் அவன் வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் 2 ஆப்ஷன் தான். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை 2வது தடவை நான் லடாக் திரும்பவும் ஒரு ட்ரிப்பு போனால் அப்போ வந்து விட்டதை எடுக்கணும். விட்டதை எடுக்கணும் இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். இப்போ அந்த இதுக்கு இப்போ சச்சு போகிறோங்க. இப்போ சச்சு போயிட்டுனா அங்கே வந்து டென்ட்டு ஸ்டே தான் சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம நிறைய யூடியூபர்ஸோட பார்த்துருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சச்சுவில் வந்து டென்ட்டு ஸ்டே தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளும் இப்போ டென்ட் ஸ்டே தான் பண்ண போகிறோம். நம்ம டயர் கரெக்டாக இருக்கும் பாரு, காற்று டயரா கரெக்டாக இருக்குது. ஓகே, வண்டி பார்த்தா ஒரு மாதிரி வாப்டிங் ஆகிற மாதிரி இருக்குது. அதுதான் சரி டயரில் காற்று இருக்கா இல்லையா ஏதாவது கம்மியாக இருக்கான்றது தான் கேட்டுப்போம். இது ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்குங்க. இங்கே நிறைய பேர் வந்து காரில் வந்து நிற்கிறாங்க. நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. ஸோ நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்கிற அதிக இடமா இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. லிஃப்ட்டு கேட்குறாங்க. நம்ம எங்கே லிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. இருக்கிற லக்கேஜ் எல்லாம் போட்டு வச்சு தூக்கிட்டு போகிறோம். நம்மளே லக்கேஜை தான் லிஃப்ட் மாதிரி தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். தண்ணி பாருங்கள் அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது. ஒரு மாதிரி ப்ளூவும் க்ரீனுமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. தண்ணி செமையாக இருக்குது. ஒவ்வொரு மிலிட்ரியும் பார்த்தீங்கன்னா கை காட்டுறாங்க, எல்லாம் விஷ் பண்ணுறாங்க. நம்ம ஹாய் சொன்னவங்களும் ஹாய் சொல்கிறாங்க. ஸோ அது லைனாக வண்டி போயிட்டே இருக்குது. எல்லாருக்கும் கையை காட்டிகிட்டு இருக்கோம். எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு தடவை ஒரு விஷ் பண்ணால் பதிலுக்கு அவங்களும் விஷ் பண்ணுறாங்க. சூப்பருங்க, செம இது. இவங்களாம் எப்படி வருவாங்கன்னா, இங்கே எடுத்த உடனே ஹை ஆட்டிடியூட்டுக்கு வந்துட மாட்டாங்களாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஸ்ரீநகரில் கொண்டு வந்து விட்டுருவாங்களாம். இங்கே ஒரு 10 days இருந்துட்டு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு மாற்றி அனுப்பிட்டு திரும்பவும் செக்அப் பண்ணுவாங்க. மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. மெடிக்கல் செக்அப் இந்த ஃபிட்னஸ்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு இந்த ஜுவாசிலா பாஸ் சொன்னோம்ல, ஜீரோ பாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அங்கே போயிட்டு விடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு கார்கில் அனுப்புவாங்க. கார்கில்லேருந்து லே அனுப்புவாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ஹை ஆல்டிடியூட் அனுப்புவாங்களாம். இந்த உப்பிங்லா பாஸ் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து ஃபைனலாக தான் அங்கே அனுப்புவாங்களாம். உடம்பு அதில் ஃபிட் ஆகிட்டாங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னா மட்டும்தான் அங்கே அனுப்புவாங்க. இல்லைன்னா அவங்கள வந்து வேறு ஏதாவது இடத்துக்கு காஷ்மீர் இது மாதிரி கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட் இல்லாத இடத்துக்கு அனுப்பி விடுவாங்க. ஸோ அது வந்து எல்லோரும் அங்கே உடனே போயிட முடியாது. மெடிக்கல் செக்கப்லாம் எடுத்து தரவா இதானது தான் அனுப்புவாங்களாம். அப்படி பார்த்தாலும் இந்த நாங்கள் வந்து இந்த இது உம்மிங்லா பாஸ் போனோம்ல, இந்த உம்மிங்லா பாஸ் போகும்போது வரும்போது ஒரு மிலிட்ரிக்கார் வந்து எங்கள் TN-07 வண்டியை பார்த்து நிறுத்தினார். நிறுத்திட்டு எங்ககிட்ட பேசினார், எங்கேருந்து வரீங்க சொன்ன பிறகு சென்னையான்னு கேட்டாங்க. அவரே சொல்லிட்டார், சென்னை தான், வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தாங்க, நம்ம ஏரியா வண்டியாக இருக்குது. அவர் வந்து TN-07 அவரும் அங்கே தான் இருக்காருங்க, அடையாரில் இருக்காருங்களா அவர் அங்கே மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுற போல இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்து வண்டி நிறுத்திட்டு 07 பார்த்து நிறுத்தினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஹரியானாவிலேருந்து யாரோ வந்தாங்களாம், படுத்தாங்க, அப்படியே இறந்து போயிட்டாங்களாம் பாவம். அப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் ரொம்ப ஸ்னோ இருந்ததான். இந்த ஆஃப் ரோடு ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தடக்க சத்தம். அது சேகப் சார் போயிட்டு தான் நினைக்கிறேன். அந்த சவுண்டை கேட்டாலே ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ரோடு வந்து இது மாதிரி போயிட்டுனா பரவாயில்ல. ஆனால் ரோடு சூப்பராக இருந்ததுங்க, செமையாக இருந்தது.
ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஒரு சில இடத்துல இது மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது தான். ஆனால் நம்மளுக்கு அந்த இரிட்டேட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, வண்டி லக்கேஜில் இருக்கிறதால ஒரு இரிட்டேட்டிங். அந்த சவுண்டு வரதால அதுவே ரொம்ப இதுவாக இருக்குது. அப்புறம் ஒரு 2 பேரும் பார்த்தா மூழ்கிக்கவே என்னன்னு பார்த்தா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் இந்த தமிழில் நம்ம சொல்லிடுவோம். அவரோட ஆத்மா வந்து எல்லாம் வல்ல இறைவனை அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த தருணத்தில் அவருக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். பார்க்குற வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ரே பண்ணுங்கள் அவருக்காக. நம்மளுக்காக பார்டரில் வந்து கஷ்டப்பட்டவங்க 2 பேர் அந்த குளிர் தாங்க முடியாமல் பனியில் உறைஞ்சி போய் இறந்துட்டாங்க. ஸோ அது கேட்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஆனாலும் ஒரு டியூட்டியில் இறந்தது ஒரு பெரிய இது தான். நம்ம வந்து அஞ்சலியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இறந்து போன இராணுவ வீரருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தான் அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இராணுவத்தில் பணி புரிஞ்சிட்டு டியூட்டி டைமில் இறந்தவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாரு. செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்படிலாம் வேறு லெவலுக்கு அப்படியே வந்தார், ஷூவை கட்டினார், ஒரு முக்கியமாக இருந்து எல்லோரும் அஞ்சலி செலுத்திட்டு இது பண்ணார். இல்லை அதுதான் ரேட்டு. இந்த மாதிரி ஆர்மிலாம் போகும்போது நம்ம வழி விட்டுறணும். ஸோ அவங்க என்ன அர்ஜென்ட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஓவர்டேக் பண்ணிலாம் போகக்கூடாது. திரும்ப ஒரு கேன்டீன் வந்திருக்கோம். சரி, இங்கே ஏதாவது லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது கொஞ்சம் லைட்டாக மேய்ஞ்சிட்டு போகலான்னு ஒரு ஐடியா. டைமில் நிற்கிறா போல். அவனுக்கு ரொம்ப பசி தாங்க மாட்டான், அவன் பாவம். நல்லா சாப்பிட்ற பையன், நல்ல வஞ்சனம் இல்லாமல் சாப்பிடுவான். அது அங்கே சாப்பிட்டதில் ஒன்றும் செட் ஆகலை. வேறு கொஞ்சம் உடம்பும் அன்ஃபிட்டாக இருக்கான். அதனால் அப்பப்போ பசி ஏற்படுது பாவம். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலான்னு கிளம்பியாச்சு. எல்லா இதுலேயும் பார்த்தா இந்த சிந்து நதி தான் ஓடிட்டுருக்கு. இதுவும் சிந்து நதி தான். நம்ம சிந்து சமவெளி சமூக அறிவியலில் படித்த இது, அதை பற்றி படிச்சிருக்கோம். இப்போ நேர்லேயே வந்துட்டோன்ற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்குது. அது என்றைக்குமே அழியாத இது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பச்சை கலரில் இருந்தது. இங்கே பாருங்கள், வெள்ளை, பச்சை, நீலம் எல்லா கலர்லேயும் கலந்து ஓடுது. சூப்பராக இருக்குது. ஏரியாலாம் சரியான ஏரியாங்க, பிரமாதமாக இருக்குது. தண்ணியில் குளிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அதாவது அடிச்சுட்டு போயிடுவோம்னு பயம். ஸ்விம்மிங் தெரியாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும், வேறு ஜிலு ஜில்லுன்னு இருக்கும். இறங்கி போகிறதுக்கு ஒரு நல்ல அழகான இடமா இல்லை. எல்லாம் ஒரேயும் பாறை ஈரமாக இருக்கா. கீழே ஏன் உழுது வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணத்துக்கு வம்புன்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். அழகாக ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருந்ததுன்னா இறங்கி போயிட்டு நல்லா குளிச்சுட்டு, குளிர்னாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தண்ணி பட்டு வரைக்கும் ஜிலு ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும், இறங்கிட்டோன்னா சரியாயிடும். ஆனால் ரொம்ப சில்லு இருக்கும். இப்போவே நாங்கள் வந்து இங்கே வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெயில் இல்லை, சாஃப்டாக இருக்குது. ஆனால் குளிர் பயங்கரமாக இருக்குது. அப்படியே இத்தனைக்கும் வந்து நாங்கள் வந்து தெர்மல் லேயர் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து உள்ள பனியன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து தெர்மல் லேயர் போட்டிருக்கேன். தெர்மல் லேயருக்கு மேலே வந்து ஜாக்கெட் போட்டிருக்கேன், ரெய்னிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். ரெய்னிங் ஜாக்கெட் மேலே வந்து ரெயின் கோட் போட்டிருக்கேன். இவ்வளோ போட்டுமே அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அந்த இன்ஜினில் இருக்க வார்ம் கூட ஆக மாட்டேங்குது, இன்ஜின் கூட சூடாக மாட்டேங்குது. அதுவுமே சில்லுன்னு தான் இருக்குது. அப்போனா எந்த அளவுக்கு இங்கே குளிராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தண்ணியில் குடிச்ச என்னத்துக்கு ஆகும் நம்ம, அவ்வளோதான். நேராக ஜன்னி வந்துடும் போல இருக்குது. ஆனால் எனக்கெலாம் பச்சை தண்ணி தான் குளிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நர்மதாலாம் போயிட்டு பயங்கரமாக குளிச்சேன். இவங்களாம் சில்லு சில்லுன்னு இருக்குன்னா நான் குளித்தேன். அப்புறம் இதில் ஹண்டையில் பச்சை தண்ணி தான் குளித்தேன் நான். என்னாச்சு தெரியுமா, ஹண்டையில் பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அவர் வெந்நீர் கேட்டார். சரி வெந்நீரை வாங்கி வச்சுட்டு பார்த்தா உள்ளே ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டு தான். அந்த தண்ணி ஃபுல்லாக டஸ்ட்டு. ஐயோ என்னடா தண்ணி இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா கால்லாம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். வெஸ்டர்ன் டாய்லெட்டு நமக்கு பிடிக்காது, அதனால் அந்த ஷீட்டும் எல்லாம் ஊற்றி விட்டுட்டு அப்புறம் பாத்ரூம் போயிட்டு குளிக்கலாம். திரும்பவும் போய் தண்ணி கேட்குறேன், தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடப்பாவுமே, ஐயோ தண்ணி இல்லையா குளிக்கிறதுக்குன்னு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி பச்சை தண்ணியை பிடிச்சி கபார்னு தலைமையில் ஊற்றிட்டேங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு திணறலாம், எப்படி நின்று போயிடுச்சு, ஸ்டாக் ஆகிட்டேன் அப்படியே. ஐயோ ஒன்றுமே இல்லை, கையெல்லாம் அப்படியே கரகரம் உதற ஆரம்பிச்சிச்சு, பேச்சு வரல. அவ்வளோதான் போல கதை தோழி முடிஞ்சதுன்னு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வீட்டுக்கு உடனே வந்து ரூமுக்கு வந்து அந்த ஹீட்டர்லாம் போட்டு கொஞ்ச நேரம் இதான பிறகு தான் தலைக்கு போகிற ஹீட்டர்லாம் போட்டு உடம்புலாம் கொஞ்சம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நார்மலானேன். நம்ம ஓனெல்லாம் 2 நாள் குளிக்கவே இல்லை. தண்ணியை பக்கம் கேட்டது நான் குளிச்சு 3 நாள் ஆச்சுன்றாரு. ஒருத்தர் நம்மளை பார்த்து துரத்துறாரு பாருங்க இவரு. பிளாக்கி, நீயும் பிளாக்கு நானும் பிளாக்கு, சைலண்ட் ப்ளீஸ். நம்ம நகரவே விட மாட்டேங்கிறாரு, அப்படி பிளாக் பண்ணுறாரு. விடாத கருப்பில் வர மாதிரி பயங்கரமாக இருக்காரு. வண்டி திருப்பினாலே துரத்துது. நம்மக்கிட்ட ஓவர் ஃபேட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சோ, அசால்ட் ஆகிட்டாரு. என்ன சோதனை இது! இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை நாய் துரத்த ஆரம்பிச்சிது. ஸோ அது துரத்துதுன்னு சொல்லிட்டு நம்மளும் நின்ற பிறகு அது பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிருக்கு. பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குங்க. அது துரத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஓடினா பயங்கரமாக துரத்திட்டு வந்து கடிக்க பார்க்கும். ஸோ நம்ம நின்றுட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறதால அது என்னமோ எதுவும் பயந்து துரத்துக்காது. நம்ம அதை சீண்டை போட்டு கிடையாது. என்ன பண்ணலாம்? அடிச்சுட்டு தான் போய் தங்குறதுனாலும் கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல காட்டுனா வேகமாக போச்சு தெரியுமா? ரேஸுக்கு போகிற மாதிரி சீறிட்டு போகுது. ஏன் இவ்வளோ வேகமாக போனாங்கன்னு தெரில. ஏதாவது ப்ராப்ளம் என்னன்னு தெரில. செம்ம ஸ்பீடில் போனாங்க. ரோடு அப்படியே வேறு லெவலில் ஃப்ளைட் லேண்டிங் ஆகிற மாதிரி இருக்குது. ரன்வே மாதிரி இருக்குங்க. அப்படியே ஃப்ளைட்டால் லேண்டிங் பண்ணால் சும்மா ஜம்முன்னு இறங்கும். இருக்காது, அப்படி தான் இருக்குது ரோட்டில். அந்த டயர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். சிக்குன்னு இப்படி இருந்தால் ரோடு அப்படியே சாதம் போட்டு சாப்பிட்லாம். அதுக்குன்னு சொல்லாதீங்க, சாதம் போட்டு சாப்பிடியாதான் கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது. ஒரு குழி எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரோடுனாலே வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லடாக் ஃபுல்லாக ரோடு இப்படியே இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ அந்த பக்கம் போய் இந்த தண்ணி இந்த பக்கம் வருது பார்த்தீங்களா? மேஜிக்! எப்படி தண்ணியோட கலர் பாருங்கள், ரியல் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல க்ளோஸ்அப்பில் பாருங்கள். பக்கத்தில் போகுது, ஆனால் இறங்க தான் முடியாது. இறங்குற மாதிரி இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாறையெல்லாம் எடுத்தால் தங்கம் கிடைக்கும் போல இருக்குது. தக்கன்னு மின்னுது பாறையெல்லாம். இரும்பு பாலம் தாங்க எல்லா இடத்துலையும். ப்ரோலாம் இதில் எப்படி போட்டிருப்பாங்கன்னே தெரில. இவ்வளோ பெரிய பாலத்தை எவ்வளோ தூரம் இருப்பாங்களேன், சரியாக போட்டிருக்காங்க. ஐயோ, உண்மையிலே ப்ரோ தான். அது பேரே ப்ரோன்றது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அடுத்து முடிஞ்சவொடனே இன்னொரு இரும்பு பாலம். ஸோ மழை காலத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக ஓடும் போல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ ஒன்று இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஜூ. ஆனால் உள்ள அனிமல்லாம் இருக்க மாதிரி தெரியல. ஏதாவது போட்டு அடைச்சி வச்சுருப்பான்னு தெரியல, என்ன இருக்குன்னு தெரியல. எல்லோரும் பார்த்தா நம்ம போய் பார்க்கலாம், ஆனால் யாரும் இங்கே பார்க்குற மாதிரி தெரியல. இவ்வளவும் ஜூ தான். இந்த இடம் அந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஜூ தான். எப்படியும் ஒரு 300 மீட்டர் இருக்கும். 300 மீட்டர் என்ன ஜூ வச்சுருப்பாங்க தெரியலையே. எந்த ஜந்து இருக்குன்னு தெரியல உள்ள. என்ன ஏதாவது இந்த ஒட்டகம், அப்புறம் இந்த கரடி, குரங்கு இது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்ம தான் பார்த்தா சார், நம்மளே ஜூவில் இருக்க வேண்டிய ஆள் தான். நம்ம ஆள் போகிறாரு, அவரும் ஒரு ஜூவில் இருக்க வேண்டிய ஆள் தான். அவரை பிடிச்சிட்டு இங்கே வந்தாச்சு. அவர் உள்ளே போனால் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் தான் அவர் போவேணான்ட்டு வந்துட்டார் போல இது. நண்பர்களே, நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், இந்த ஹோட்டலில் தான். இங்கேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது, நல்லாயிருக்கு. 1300 போட்டாங்க ரூமுக்கு. இங்கே தாங்க நாங்கள் சாப்பிட்டது. ஹெவியாக காசு எங்களுக்கு ஆச்சு, பயங்கரமாக காசு பிடிக்கிட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டோம், சூப்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்ட பில்லு மட்டுமே 2800 ரூபா வந்து ஃப்ரைட் ரைஸ், சூப்பு, அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, நான் சாப்பிட்டோம்.
ஹெவியாக பில்லு வந்தது இங்கே தான். இப்போ ஹேம்நாத் ரூம் பார்க்கும்போது என்ன பண்ணுறா போல், ரூம் எவ்வளோன்னு கேட்குறா போல். அவன் வந்து எடுத்த உடனே 2000 3000 சொல்லிடுறான். இவன் என்ன சொல்கிறா போல், ஒரு 1800 கிடைக்குமா அப்படி கேட்குறான். அப்படி கேட்டாலே அவன் வந்து ஓகே 1700 அவன் 1800 கொடுங்கன்னுவான். அப்புறம் இல்லை 1700 கொடுங்கன்னுவான். அதனால் ஒரு 1000 பாருங்கள் 3 பேர் இருக்கணும் அப்படி சொன்னால் வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து அவன் அதுலேருந்து குறைஞ்சி வருவான். அது மாதிரி அவன் தெரிஞ்சிக்கல. சரி நம்மளுக்கு அந்த திறமை இல்லாமல் இருந்தது. ஒரு 4 இடம் சுத்தவே தான் இந்த இது வந்தது. சரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் நம்ம கேட்குற அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க. சாப்பிட ஹோட்டல் நேற்றுக்கே பார்த்தா நைட்டு பில்லு 2800 ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த ஹோட்டலே வேணாம்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஹோட்டல் இருக்கா, வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கான்னு தேடி போகிறோம். இங்கே வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் இல்லை. ஒரு ஹோட்டல் இருக்குது, பஞ்சாபி தாபா இருக்குது. பட் ஆனால் ஒன்றும் திறக்கவே இல்லை. அது பியூர் வெஜ்ஜு தான். சில தாபாலாம் பார்த்திங்கன்னா பியூர் வெஜ்ஜு தான் கொடுப்பாங்க, நான்வெஜ்லாம் இருக்காதுங்க. நம்மளுக்கு ஏற்ற ஹோட்டல் இருந்ததுன்னா ஓகே சாப்பிட்லாம். ஹோட்டல் இருக்கான திறக்காமல் போச்சு. ஓகே ரைட்டு, வேறு எங்கேயாவது போய் சாப்பிட்டு போகிறது. இது சாக்லேட்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டியதான் இனிமேல். நான் இனிமேல் ரொம்ப ஸ்னோவாக இருக்குன்னாங்க வந்தவங்க சொன்னாங்க. இப்படி இந்த பக்கமாக மணாலி வழியாக வந்துட்டு இந்த பக்கமாக லேக் போகிறாங்க. அவங்க தான் சொன்னாங்க பயங்கர ஸ்னோவாக இருக்குது, ரோடெல்லாம் ரொம்ப சுத்தமாக சரியே இல்லை, ஆஃப் ரோடாக இருக்குது, பார்த்து போங்க ப்ரோன்னு சொன்னாங்க. ஓகே சொல்லிட்டு போயாச்சு. இனிமேல் தான் வாட்டர் கேஸ்லாம் இருக்கும். அதனால் நம்மளால நிற்கிறாங்க கும்பலாக. என்ன ஆச்சுன்னு தெரியல, கை காட்டுறா போலையே, ஏதாவது பிடிச்சிட்டாங்களா என்ன? இங்கெல்லாம் ஸ்பீட் லிமிட் இருக்குங்க. அங்கங்கே வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸ்பீட் லிமிட் வந்து 30 km இப்போ போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ஆர்மி இருக்க இடம்ன்றதால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க போல இருக்குது. பிடிச்சிட்டாங்களா, எதுவும் பிடிச்சாங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். பிடிச்சாங்கன்னா இப்படிலாம் பிடிச்சணும், அவன் இப்படிலாம் திரும்பி நிற்கிறான், அது தெரிஞ்சவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் வாங்க. வணக்கம், நமஸ்காரம். கிருஷ்ணகிரி கோவிந்தராஜன் அங்கே பார்த்தோமே. ரைட் ரைட் ரைட்டு. வேலூர் மாவட்டம்லாம் நிறைய. அது வேலூர் வந்து பழையது பட்டாளம் இதுன்னு சொல்லுவாங்க அதை. ஆமாம் நல்லா கருவில் நல்லா இருக்குது தங்குறதுக்கு ரூம்பு நல்லாச்சு. இது நம்ம ஊரில் தங்குற மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. வரணும் ஃபேமிலியோட வரணும், குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரணும். நீங்கள் இங்கே தான் முன்னாடி அந்த டவர் கம்மா இருக்குல்ல. ஓகே ஓகே. நீங்கள் ஒரு 3 வருஷம் இருக்கீங்க. அது என்ன பட்டாலே அது நாங்கள் இது ட்ரைனிங் ஸ்கூல். நீங்கள் மேலெல்லாம் போனீங்களா? மேலே போயிருக்கீங்களா? மேலேருந்து தான் எங்கள் மேலே தான் இருக்கேன். மேலேருந்து கீழே வந்துடுறேன். ஓகே. செட் ஆகிடுச்சா கிளைமேட்டில் உங்களுக்கு? நான் வந்து இங்கே 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் ஆகுது. இந்த ஸ்டோன்லாம் எதுக்கு போடுறது? அழகாக வைக்கிறதா? இது இதா இங்கே எப்படி சொல்கிறது, பிரிகேட் கமாண்டரு, கோர் கமாண்டர்லாம் வருவாங்க இல்லையா? அதனால் இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த டைம் வரான்னு தெரிஞ்சுன்னா இது மோடி இதெல்லாம் வரும். இங்கே வந்தாங்கன்னா இதெல்லாம் இந்த சுண்ணாம்பு இதெல்லாம் அடிக்கும், அடித்து கொஞ்சம் சோக் பண்ணி வைப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா பட்டாளத்தில் வேறு என்ன வேணும் இல்லை. நம்ம செய்கிற வேலை இதெல்லாம் நம்ம செஞ்சு தான். பட்டாளத்தில் காலம்பரம் எக்ஸசைஸ் பண்ணுறது, பரேட் பண்ணுறது, அவ்வளோதான். சார் இந்த ட்ரைனிங்களோட பீரியடெல்லாம் அதிகம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. யாருன்னா வந்து அதுக்குன்னு ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி பண்ணுறது தான். மீதெல்லாம் இந்த வரைக்கும் இங்கே வண்டி ஓட்டுறது அந்த வேலை தான். நல்லா இருக்கிறது நம்ம எல்லாம் நம்ம சிவில் செய்கிற ஏதோ அதுதான். ம். இங்கே வார் கிடையாது. இங்கே உள்ள ஒர்க் பண்ணோம், இல்லை கரெக்ட் பண்ணோம். இங்கே டாங்கி மட்டும் தான் இருக்குது. நம்ம தமிழ்காரங்க பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த லொக்கேஷனில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்லாம் ஹோட்டல், தமிழ்நாடு ஹோட்டல் எதுவும் இல்லை இங்கே? தமிழ்நாடெல்லாம் எங்கே இல்லை, டெல்லியில் இருக்குது. டெல்லியில் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இது அந்த இதுதான். ஃபுட்டு இருப்பாங்க. நம்மளால கூட்டி மாற்றிக்கலாம். ஃபுட்டை நீங்கள் இதில் சாப்பிட்டுப்பீங்க கேன்டீன்லேயே? நாங்களே நீங்கள் உடம்பு ரொம்ப டல்லாக இருக்கீங்க. இல்லை சார், அந்த ஃபிட்னஸ் அவ்வளோதான், அப்படியே இருக்குது. பாடி ஃபிட்னஸ் ஆகும். அதுதாங்க கரெக்டான பாடி. நம்ம இங்கே இந்த லொக்கேஷன் ஓட்டணும் 10 கிலோமீட்டரு. அவர் பாடி தான் கரெக்டான பாடி, எல்லாம் பண்ண முடியும். நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே 1/2 மீட்டர்னா நாக்கு தள்ளும். நான் கொஞ்சம் 30 கிலோமீட்டர் அப்படியே ஓடுவோம். 30 கிலோமீட்டர். நாங்கள் 1 கிலோமீட்டர் நடக்க முடியாது எங்களால் இங்கே. சார் தண்ணி நல்லா குடிங்க சார் இங்கே. இப்போ பார்த்தா அவங்க ஹையர் ஆஃபீஸில் யாரோ வராங்களாம், அதனால் அவங்க கிளம்புறாங்க. சரி அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது, கிளம்பிடுவோம். ஓகே பாய். அவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாரு, அப்போ
தான் நம்ம டயர்ட் ஆகாமல் இருக்குமா. வாட்டர் கிராசிங், வாட்டர் கிராசிங். ஸோ அந்த தண்ணி குடிக்கும் போது தான் நம்மளுக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருங்க, நிறைய குடிங்க. எவ்வளோ குடிங்கன்னா அவ்வளோ உங்களால் ஒரு ஸ்டாமினா கிடைக்கும், நல்ல இதாகும். அதனால் தண்ணி குடிச்சிட்டே இருக்க சொல்கிறாரு. எங்கே தண்ணி தாக்கமே எடுக்க மாட்டேங்குது, இங்கே வந்துட்டால் தண்ணி தாக்கமே எடுக்க மாட்டேங்குது. அது ஏன் தான் தெரியல. அங்கே இருக்கும் போதாவது தண்ணி குடிச்சிட்டோம், வெயிலாக இருக்குமே சொல்லிட்டு நீராடும். ஆடு பார்த்திங்களா இங்கேயும் ஆடு புசு 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 புசுன்னு இருக்குது. ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் நம்ம வண்டி சவுண்டை கேட்டு எல்லாம் தெளிச்சிக்கிட்டு ஓடுது, எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுது பாருங்கள் ஆடெல்லாம். நம்ம வண்டி சவுண்டு கேட்டாலே நாலா பக்கமும் தெரிச்சு ஓடுதுங்க. நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியல. அப்படி இல்லை நம்மளை பார்த்து பயந்து ஓடுதான்னு தெரியலையே. இங்கே என்னடானா மாடு பிச்சுட்டு ஓடுது, இங்கே என்னடானா ஆடு பிச்சுட்டு ஓடுது, அங்கே போனால் மனுஷனே பிச்சுட்டு ஓடிடுவான் போல இருக்குது. நம்ம வண்டி சவுண்டு அது மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா சவுண்டு. சும்மா தட்ட 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 தட்டன்னு பேரை கேட்டாலே அதிருதில்ல நம்ம வண்டி சவுண்டு கேட்டாலே. அடுத்து இப்போ நேராக சச்சு தான் போகிறோம். சச்சு போயிட்டு டென்ட்டு ஸ்டே பண்ணுறோம். அங்கே எவ்வளோ கேட்பாங்க என்னன்னு தெரியல. வாங்க என்ஜாய் பண்ணுவோம். நம்ம மனசு எங்கெல்லாம் போகணும்னு சொல்லுதோ அங்கெல்லாம் போகலாங்க. போயிட்டு லைஃப்பை நல்ல ப்ளசண்ட்டாக ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவுகள் என்னோடய லைஃப்பில். பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நான் எங்கேயும் டூர் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு 22 டேஸ் இன்னோட 23 டேஸ் ஆகுது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இந்த வீடியோ இந்த இடத்தோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா பேட்ரி காலியாக போகுது. நாளைக்கு திரும்பவும் சார்ஜ் போடணும். ஆக்சுவலாக நம்ம சச்சு எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.